மகா பெரியவா கிட்ட ஒரு கேள்வி வந்தது. அந்த கேள்விக்கு அவர் பதில் சொல்றார். தெய்வத்தின் குரல்ல இருந்து எடுத்தது. அதாவது, நான் ஒரு இடத்துல இருந்தேன், எங்க அப்பா இறக்கும் தருவாயில நான் வெளிநாட்டுல இருந்தேன். இப்ப நான் வேற ஒரு முகவரியில இருக்கேன். இப்ப பித்திருக்கள் இந்த மாதிரி அமாவாசை நாட்கள்லாம் வீட்டு வாசலுக்கு பசி தாகத்துல நம்மளுடைய எள்ளு தண்ணீருக்காக காத்திருக்காங்கன்னு சொல்றோம். எப்பவோ இறந்து போன அப்பாவுக்கு நான் இப்ப மாத்தின விலாசம் அதெல்லாம் எப்படி தெரியும்? எப்படி கரெக்டா வர முடியுமா? பித்திருக்கள் வருவாங்களா? அப்படின்ற மாதிரி ஒரு வினா எழுந்தது. அதற்கு அவர் சொல்ற பதில் என்னன்னா, 1,00,000 பசுக்கள் ஒரு மைதானத்துல கூட்டமா திரிஞ்சிட்டு இருக்கும் போது 1,00,000 கன்றுகளை அந்த மைதானத்துக்குள்ள விடுறோம் அப்படின்னா, பால் குடிக்கிறதுக்காக விரட்டி விடும் பொழுது ஒவ்வொரு கன்றும் மிகவும் சரியாக தனது அம்மாவிடம் பால் குடிக்கும். அதுதான் தாத்பரியம். எந்த கன்றும் தாயல்லாத பிற பசுகள்கிட்ட போய் பால் குடிக்காது. அது போல நாம் சொல்லும் மந்திரங்கள் நம் பித்திருக்களுடைய காதில் விழுந்து